கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தியானத்துக்கென்று ஏசாயா 49 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் வானத்தை கூப்பிடுகிறார். அது அவர் வாசம் பண்ணுகின்ற ஸ்தலமாயிருக்கிறது. பூமியை கூப்பிடுகிறார் களிகூறு என்று. அது அவருடைய ரட்சிப்பின் கிரியை நடப்பிக்கின்ற இடமாயிருக்கிறது. பர்வதங்களை கூப்பிடுகிறார். பர்வதங்கள் தேவனுடைய வெளிப்பாடு, தேவ சமூகம் இறங்கி வருகின்ற சீனாய் மலையைப் போல, மறுரூப மலையைப் போல அங்கே தேவ சமூகம் விளங்குகின்ற இடம். இப்படியாக வானத்தையும் பூமியையும் மலையையும் அவர் கூப்பிடுகிறார். எதற்காக? தம்முடைய ஜனத்துக்கு அவர் ஆறுதல் செய்கிறார். அதை கண்டு மகிழுங்கள், அதை கண்டு பாடுங்கள், முழங்குங்கள், களி கூறுங்கள் என்று சொல்லி, பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் சாட்சியாக ஆண்டவர் கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். தம்முடைய ஜனத்துக்கு அவர் ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கும்படியாக மாத்திரமல்ல, தம்முடைய சிறுமைப்பட்ட கஷ்டப்படுகிற தம்முடைய ஜனத்துக்கு இரக்கம் செய்யும்படியாய், நன்மை செய்யும்படியாய், மனது உருகும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர்களுக்கு மீட்பை அருளுகிறார். அவைகளை மறுபடியும் எடுப்பித்து கட்டும்படியாக கர்த்தர் இறங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 44 அதிகாரம் 23வது வசனத்திலே பார்க்கிறோம். வானங்களே களித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே காடுகளே, காட்டில் உள்ள சகல மரங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு கொண்டார், இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, சங்கீதம் 96 அதிகாரம் 11வது வசனத்திலும் வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக கர்த்தர் நமக்கு ஆறுதலும் இரக்கமும் செய்யும் போது இவைகளெல்லாம் கொண்டாடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 40 அதிகாரம் 1-2 என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், அதனுடைய அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று, அதனுடைய போர் முடிந்தது, அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே, பிரியமானவர்களே, ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 52 அதிகாரம் 9வது வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, எருசலேமின் பாழான ஸ்தலங்களே முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து அவர்களை மீட்டு கொண்டார் என்று ஏசாயா 53:1-3 பார்க்கிறோம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களையெல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதனைப் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் உண்டாகும் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய இரக்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு நிறைவேறிற்று. பிரியமானவர், அவருடைய ஆறுதல் என்பது, பிரியமானவர்களே, தேவனுடைய நடக்கையாக இருக்கிறது. அவருடைய இரக்கம் அல்லது மனதுருக்கம் என்பது அவருடைய சுபாவத்தினுடைய மையமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் நெருக்கப்படுகிறவர்களுக்கு அவர் கரிசனை உள்ளவராய், அவர்களை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். இது எப்படி என்றால், தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல நான் உங்களுக்கு இறங்குவேன் என்பது எப்படியோ அப்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நமக்கு இரக்கம் செய்யவும், நமக்கு தயவு செய்யவும், நமக்கு ஆறுதல் செய்யவும் அந்த சிலுவையினுடைய பாடு மரணங்கள் நமக்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்புள்ள பிதாவே,
இந்த வார்த்தைகளின் பிரகாரம் உம்முடைய நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் எங்களை நெருக்கக்கூடியதாக ஒடுக்கக்கூடியதாக இராதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்களுக்கு செய்யக்கூடிய அன்பு, எங்களுக்கு பாராட்டக்கூடிய ஆறுதல், தேறுதல், மீட்பு, ரட்சிப்பு, ஆசீர்வாதம் இவைகளெல்லாம் கண்டு ஆண்டவரே பரலோகத்தில் உள்ளவர்களும் இந்த பூமியில் உள்ளவர்களும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக கர்த்தர் உன் வாழ்க்கையில் இறங்கி, நகோமியினுடைய வாழ்க்கையில கர்த்தர் இறங்கி செய்தார் என்று அவருடைய இனஜன பந்துக்கள் எல்லாம் வந்து கர்த்தரை துதித்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். God bless you.